Hi audience, welcome to Usha the Dark Report. அன்னைக்கு மே 29, 2026 ஒரு 30-35 வயசு உள்ள ஒரு ஆள் வந்து 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. ஓடி வந்தோன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன், திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பக்கம் டாக்டர் பார்த்துட்டு இந்த கை கால் உள்ள அடியெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் குழந்தைய டாக்டர் வாங்கிட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கூப்பிடுவாங்க. டவுட், அதாவது குழந்தைக்கு இப்படி ஊன்றிருந்தோன்னே ஆஸ் யூஷுவல் போலீஸ்க்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு. உடனே போலீஸும் வராங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அந்த குழந்தைய விடுறாங்க. நேற்றுக்கு முந்தின நாள் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிரகாரம் 51 இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்த அட்டாப்சி ரிப்போர்ட் பிரகாரம் 91 இன்ஜுரிஸ் இருக்கு. பிரைவேட் பார்ட்டில் சூடு வச்சிருக்காங்க, உடம்புலலாம் சூடு வச்சிருக்காங்க, போன்ஸ் எல்லாம் உடச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே க்ரூவலாக யாரோ பண்ணியிருக்காங்க. உடனே இந்த போலீஸ்க்கு வந்த டவுட் பிரகாரம் அவங்க பேரண்ட்ஸ், அதாவது 24 வயசான அகிலாவையும் 31 வயசான, அதாவது அகிலாவோட லிவிங் பார்ட்னரான 31 வயசான ஆஷ்கரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மே 30 அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. இது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் யூடியூப், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனல் வந்து இந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ நார்மலாக இவர் வந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டால், இது உங்களுக்கு பைசா தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வீடியோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆளும் அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கொஞ்சம் பேசியிருக்காங்க. உடனே அந்த ஆள் கேட்டிருக்காங்க, கையில் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த அம்மா அந்த 32 பள்ளி இழிச்சிட்டு சொல்லுது, கையிலையா பைசைக்கிள் ஏறிடுச்சு, அதனால கையில் வந்து கெட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த வீடியோ இந்த இன்ஸ்டாகிராமில் பயங்கர பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு இந்த 2 வாரமாக. அதே மாதிரி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இன்னொன்று தெரிய வந்தது என்னன்னா, நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த அகிலாவும் ஆஷ்கரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வீடு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது அதில் ஒரு நெய்பர் சொன்ன ஒரு விஷயம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் வந்து அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் வந்து ஃபுட் வந்து அந்த குழந்தைக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கான். ஆனால் அந்த குழந்தை அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு, அந்த குழந்தை தலை வந்து கீழே இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த நெய்பரில் உள்ள ஒரு ஆள் வந்து கொடுக்குறாரு. இந்த ஆஷ்கரோட கேரக்டரை பற்றி பார்ப்போம். ஆஷ்கர் வந்து பனவூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆக்டோ ரிக்ஷா டிரைவராக வேலை பார்த்துருக்காங்க. 2022 அமீனா அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். 2 பேருமே +2லேருந்து பேசி சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணி அப்படி ஒரு லவ் கனெக்ஷனில் வளர்ந்து 2022 வந்து அவங்க ஒஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்களில் இந்த ஆஷ்கர் வந்து டவுரியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டவுரியை பற்றி பேசி அடித்து அவங்கள வந்து தண்ணியில் முக்கி இந்த மாதிரி அவரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி சில நேரத்துலலாம் சீலிங்லலாம் தொங்க விடுற அளவுக்கு போயிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த அமீனாவோட அம்மா வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, என் பொண்ணை வந்து இவன் வயிற்றில் அடிக்கிறது, நிறைய தடவை கொலை முயற்சி வரை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த அமீனாவோட அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடந்த 1.5 வருஷமாக இந்த அமீனா வந்து கோமால தான் இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் அவங்க மெமரி வந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிய தொடங்கியிருக்காங்க. 1.5 வருஷமாக இவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 42 நாளாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி தான் அவங்க உயிர் வந்து திரும்பி வந்திருக்கு. இன்னொரு ரிசர்ச் இந்த ஆஷரை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா, இவர் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆஷ்கர் வந்து பின்வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறக்கவும் செய்யிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்னும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டாக் இருக்கு. அதே மாதிரி இந்த அமீனாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமீனாவோட தம்பியையும் இந்த ஆஷ்கர் தான் கொலை பண்ணி நிறைய தடவை இப்படி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆஷ்கர் வந்து இந்த அமீனாவோட தம்பி கிட்ட சொன்னதாகவும், இந்த அமீனாவோட தம்பியும் கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க, அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இந்த கொலைக்கும் இந்த ஆஷ்கருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஆஷ்கரோட லைஃப், அதாவது ஆஷ்கரோட பாஸ்ட் எல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அகிலாவோட பாஸ்ட் பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆஷ்கரோட லைஃப் பற்றி பார்த்தோம். இப்போது அகிலோட லைஃப்பும் பார்ப்போம். அகிலாவோட ஹஸ்பண்ட் தான் அகில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் அகில். இவரும் வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதாவது இந்த குழந்தை வந்து அகிலா வயிற்றில் 3 மாசமா இருக்கும்போது இவர் வந்து அகில் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அகில் இறந்ததுக்கு அப்புறம் அகிலா கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அகில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, குழந்தைய நாங்கள் வந்து வளர்த்துக்கிறோம், எங்ககிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அகிலா மறுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க.
இன்னொரு டாக் என்னன்னா, இந்த அகிலாக்கு வந்து அகில் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் அகில் வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூசைடும் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டாக்கும் இருக்கு. அகிலோட அப்பா தான் சுனில்குமார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆஷ்கருக்கு முன்னாடி, அதாவது அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அகிலாக்கு வேற ஒரு ஆள் கூட அஃபேர் இருந்ததாகவும், அது வந்து அகிலுக்கு தெரிஞ்சு அந்த மன உளைச்சல்னால அகில் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சுனில்குமார், அதாவது அகிலோட அப்பா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்கிட்ட. அதே மாதிரி ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான் ஒரு டான்ஸ் எம்ப்ளாயோட டெத். இந்த அகிலாவும் அந்த டான்ஸ் எம்ப்ளாயும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்ததாகவும், இவங்களும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்க. இதுக்கும் இவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 கேஸ் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குழந்தையோட அப்பா அகில் எப்படி இறந்து போனாங்க, இந்த டான்ஸ் எம்ப்ளாய் எப்படி இறந்து போனாங்க, இந்த அமினா எப்படி கோமாக் போனாங்க, அதாவது அடிச்சு அப்படிதான் கோமாக் போனாங்கன்னு தெரியும். அந்த கேஸ் திருப்பி ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆஷ்கரோட ஒய்ஃப், அதே மாதிரி இந்த ஆஷ்கரோட செகண்ட் என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணு, பின்ன அந்த டான்ஸ் எம்ப்ளாயி, இவங்க 5 பேரோட கேஸ் திருப்பி ரீஓபன் ஆகி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.